நாங்கள் மதீனா பள்ளிவாயல் பார்ட் 2 ஆஃப்டர் மாரிப் வந்து ப்ரேயர்ஸுக்கு பிறகு வந்து நாங்கள் இணைஞ்சிக்கிறோம். ஸோ நான் பின்கால பார்க்கல ஒரு அழகான ஒரு 2 கிரேடியன்ட் கலர். இது அவங்களுக்கு அழகான ஒரு 2 கலர் இருக்கிறத அவங்களுக்கு பார்க்கலும். வானத்தை கலர், நேச்சுரல் கலர். இதே வந்து இப்படி இங்கே பண்ணால் வித்தியாசமான ஒரு கலர் ஒன்று இருக்கிறத வந்து அவங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் பியூட்டி ஆஃப் மதீனா. அவங்க நிறைய இடங்கள் இதை வந்து பார்க்கலும். ஓகே, ஸோ நாங்கள் 2வது விஷயத்தை வந்து நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே இந்த இடங்களை வந்து நான் காட்டினேன். ஸோ ரசூலோட வீடு வந்து இதுக்கு தான் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த இடங்கள் எல்லாம் வந்து ஆம்பளை தொழுகிற இடங்கள். இந்த இடத்துலேருந்து இப்படி போய் அப்படி போனோன்னா லேடிஸ் தொழுகிற இடங்கள் வந்து வரும். அது இல்லாமல் அவங்களுக்கு இங்கே வந்து தொல்லை எழும். ஓகே, ஸோ ரசூல் அடக்கப்பட்ட இடம் தான் ரசூலோட வீடுன்னு சொன்னேன். ஸோ அந்த இடம் வந்து இந்த ஊருக்கு தான் இருக்குது. அதே போல் ரசூலா வீட்டுக்கும் ரசூலா அடக்கப்பட்ட இடத்துக்கும் மினாருக்கும் இடையிலான அந்த இது வெள்ளை காப்பட், ஒயிட் காப்பட், அல்லது என்ன சொல்லுவாங்க சூனத்து பூஞ்சல், ஜன்னத்துல் பாக்கி அப்படின்னு அவரில் வந்து தொழுகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து நசூக் ஆப்புன்ற ஒரு ஆப் உண்டு. அதில் ஆப்பில் வந்து புக் பண்ணி எங்கள்கிட்ட டேட்டா வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், ரிசர்வ் பண்ணிக்கொள்ளணும். அது பிறகு அதில் வர கியூஆர் கோடில் எங்கள் நாட்டில் பெட்ரோல் அடிச்சிடும் போல் இங்கே வந்து அந்த நசூக் கோடை காட்டி தான் போகணும் உள்ளுக்கு. ஸோ முந்தியெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அவர்த்தால் எங்களுக்கு என்ட்ராயிரும். அப்படியே என்ட்ராயினா அங்கே உங்களுக்கு அட ரசூல்லாட வீட்டை எல்லாம் தாண்டி சலாம் சொல்லிட்டு எல்லாம் போயிடும். இப்போ அதுக்கும் ஒரு டைம் ஒன்று இருக்குது. அந்த டைமுக்கு ஏற்ற போல் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்க வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பாருங்கள், நைஸ் கலர். அவங்க நல்ல சீன் ஒன்று காட்டுறதுக்கு தான் நான் அவங்க சைடில் போகிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு சரியாக கீழே தான் ரசூலோட வீட்டு இருக்குது. அதே போல் இங்கே இன்னொரு வித்தியாசமான ஜன்னத்துல் பாக்கி மக்பரா அடகஸ்தலம். இந்த அடகஸ்தலம் வந்து இது வந்து இந்த பள்ளியோட அங்கலை எனக்கு நாளைக்கு நாளன்று வந்து படுமோ தெரியாது இந்த இடங்களுக்கு. அதனால தான் இப்போவே இது பண்ண எல்லாம் ஃபுல்லாக மறைச்சிருக்குது. எல்லாம் மறைச்சிருக்குது. கோயிலை சுற்றுறாங்க. ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்ளும். صلى الله على محمد صلى الله عليه وسلم. السلام عليك يا رسول الله. ரசூலுல்லாஹ்ட அந்த உடலை இந்த மண் தீண்டாது. அந்த உடல் அடக்கப்பட்டவாறே வந்து அப்படி இருக்கும். அது பாதுகாக்கப்பட்டதாக வந்து இருக்கும். எனவே இது கேட் நம்பர் 4. இது தொழுகிறது தான் கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் ஜியாரம் செய்யலாம். ஸ்லீப்பர்ஸை கழட்டி எடுத்துக்கொள்ளணும் கையில். அப்புறம் அப்படி போகலாம்.
இதை தொழுது கொண்டிருக்கிறாங்க. இதுதான் போட்டிக்கிற காப்பர்ஸ். டூ மினிட்ஸ் தான் எரியுது ஸ்பேஸ். நிறைய வீடியோ எடுத்ததுனால ஐ நீட் டு கிளியர் இட். السلام عليك يا رسول الله. السلام عليك. السلام عليك. يقول بعد ما راح كبير هذاك كبير. أبو بكر الصديق. السلام عليك يا رسول الله. بسم الله البقي கேட். அதில் வந்து நாங்கள் அவுட் ஆகும். அந்த விளங்குற அந்த கேட் வந்து ஜன்னத்துல் பக்கி மக்பரா, சுனத்து பூஞ்சோலையான மக்பரா. அதில் சஹாபாக்கள் நிறைய பேர் அழகப்பட்டிக்கிறாங்க. அதில் அழகப்பட்டவங்க சொர்க்கம்னு சொல்கிற அளவுக்கு இந்த மறுமை நாள் இறம்புற எல்லோரும் வந்து பெரிய பெரிய சஹாபாக்கள், அவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது ஸோ அவங்களோட பார்க்கலும் இறங்குது. நான் ஏழும்டா ஷாலா நாளைக்கு ஒரு டைம் ஒன்று கிடைச்சால் அது உள்ளுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது நேரம் போக இல்லாது ஒரு மயத்தொண்டு பின்னுக்கால அப்படி போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இப்போ மூடி தான் இருக்குது. இப்போ